அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரஸ்லில் அமீன். எல்லா புகழும் புகழ்ச்சும் மேகனான அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தார் மீதும், அவர்கள் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக இங்கே வந்துள்ள அனைவர் மீதும் கூறென்று நின்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு நோன்பு. நோன்போட நோக்கம் என்னென்னா, இஸ்லாமிய ஆண்டின் 9வது மாதத்தில், இந்த ரமலான் மாதத்தில் நோக்கமாக இரவுகளெல்லாம் நம்ம குர்ஆன் ஓதுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது நோக்கமாக கூறும்போது இறைவன் கூறுகிறான், இறைநம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்த நபிமார்களை பின்பற்றவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் இறைமுள்ளவர்களாய திகழக்கூடும். அல் குர்ஆனில் 2:183. நோன்பின் நோக்கமாக இந்த வசனத்தில் ஒரு இறைநம்பிக்கையாளர் ரமலான் மாதத்தில் உண்ணாமலும் பருகாமலும் மேற்கொள்ளும் நோன்பின் மூலம் இறையச்சத்தை அடைய கொள்ளக்கூடும் என்று இறைவன் கூறுகிறான். ரமலான் மாதத்தில் தான் மனிதனுக்கு இறைவன் வழிகாட்டுதலாக வேதங்களை இறக்கி அருளப்படுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மாதத்தில் முதல் அல்லது 3வது நாளில் ஆகமங்கள் அருளப்பட்டனர். இந்த மாதத்தில் 12 அல்லது 18வது நாளில் ஜபூர் வேதம் தாவூது நபிக்கு அளிக்கப்பட்டனர். மூசா நபிக்கு தவ்ராத் வேதம் இந்த புனிதமான 6ஆம் நாளில் அருளப்பட்டன. சுப்ஹானல்லாஹ். இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் 12 அல்லது 13வது நாளில் ஈசா நபிக்கு இஞ்சில் வேதம் அருளப்பட்டன. மேலும் இந்த ரமலான் மாதத்தில் தான் மறுமைக்கு வரைக்குமான வழிகாட்டுதல் இறுதி வேதமான திருக்குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டனர். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களிலிருந்து தப்பிக்க உதவுகின்ற கேடயம் போன்றுதான் நோன்பு என வர்ணித்துள்ளார்கள். போர்க்களத்தில் எதிரிகளை தாக்குவதலின் கேடயம் பாதுகாப்பது போல் நம்மை தீய செயல்களிலிருந்து ஈடுபடுவதிலிருந்து நோன்பு பாதுகாக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பொய், புறம், வீண் பேச்சு பேசுதல் போன்ற தீய செயல்களை விட்டு தவிர்க்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாங்க. இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்தின் நோக்கம் அறிந்து நோன்பு நோப்பவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.